யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நேற்றைய தினத்தில் 100 எபிசோட் முடித்து கொண்டாடினோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். டுடே இஸ் தி 101st எபிசோட் which also will be the last episode that we will be telecasting in Satyam TV. சத்தியம் டிவியில் உள்ள எங்களுடைய கடைசி எபிசோடு. ஆண்டவர் இந்த 101 எபிசோட்ஸை செய்வதற்கு பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். I thank Satyam TV leadership for graciously allowing us to be part of this 11 to 11:30 PM program. அன்பான சத்தியம் டிவி வியூவர்ஸ், உங்கள் யாவருக்கும் எனது வாழ்த்துக்கள். எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். விஷன் 2030 என்ற ஒரு ஹியூஜ் விஷன் பீகாருக்கும் ஒடிஷா மாநிலத்திற்கும் என்று நாங்கள் எங்கள் ஊழியத்திற்கு இலக்குகளை நியமித்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதுபோக தேசிய அளவிலே உள்ளதான விஷன் 2030 என்ற அந்த ஒரு விஷன் நெஹெமியா புஷ், அதிலையும் நாங்கள் ஈடுபடுகிறோம். ஸோ பல கிங்டம் எக்ஸ்பான்ஷன் திட்டத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே சில காரியத்தை நான் உங்களோடு கூட கடந்த இந்த 100 நாட்கள் 101 நாட்கள் என்றையும் சேர்த்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். We have a staff team of close to 200 people. முழு இந்தியாவில், பீகாரில், ஒடிஷாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் பர்டிகுலராக எல்லா இடத்திலும் சேர்த்து பார்த்தால் நமக்கு we have more than 200 staff and this number is increasing all the time. இது எப்பொழுதும் இந்த எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. As we move towards Vision 2030, we might have as many as 1,000 staff. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஊழியர்கள் இருக்கக்கூடிய நிலை 2030க்குள்ள வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஆண்டவர் இதுவரை நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து ஊழியங்களை செய்ய நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க ப்ரேயர் கைடு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். கீழே பார்க்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிற நம்பரை நோட் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விலாசத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ப்ரேயர் கைடு என்று மென்ஷன் பண்ணுங்கள். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு சொல்லுங்கள், தமிழ்னா தமிழ்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த ப்ரேயர் கைடை அனுப்பி தருகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற எங்களுக்கு உங்களை போன்ற ஆட்கள் ஜெபிப்பது மிக மிக அவசியம். ரியலி வாண்ட் அண்ட் வி கவெட் your sincere prayers for us in the leadership and all the missionaries and church planters. எல்லா மிஷனரிகள், எல்லா சர்ச் பிளான்டர்ஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் தரிசனத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ப்ரோக்ராமை யூடியூப்பில் நாளையிலிருந்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் டெய்லி லைவ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 9 அன்று நமக்கு 500வது நாள். நான்ஸ்டாப்பாக ரிவைவலை குறித்தும் பைபிள் டாபிக்ஸ், ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங்க்கு வேண்டிய ஆலோசனையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை 3லேருந்து 5:30 மணி ரியல் டைமில் பார்க்க முடியாவிட்டால் மற்ற நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
பட் ப்ளீஸ் விசிட் அவர் யூடியூப் சேனல். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். பிரைஸ் காட். எவ்ரிடே 11 to 11:30 இப்பொழுது நாம் செய்கிற வண்ணம் உங்களுக்கு இன்றைக்கு 101வது எபிசோடு முடிந்துவிட்டது. 102வது எபிசோடு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். we will continue this program. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டினியூ ஆகும். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதற்காக மறுபடியுமாக நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். மனப்பாட வசனம் இதுவரைக்கும் நாங்கள் 2 புக்லெட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இஃப் யூ வாண்ட் அவர் மெமரி வேர்ஸ் புக்லெட், உங்களுக்கு எங்களுடைய விலாசத்தை நீங்கள் அனுப்புங்கள். எங்களுடைய ரெகுலர் நியூஸ் லெட்டர்ஸ், மிஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டுமென்றால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம். சின்ஸ் இட் இஸ் தி லாஸ்ட் டே, ஐம் ஜஸ்ட் ஷேரிங் ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் ஒன் மோர் டைம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பீகாரில் உள்ள பல சர்ச் பிளான்டிங் ஒர்க்கை குறித்து நீங்கள் வீடியோவில் கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு வந்தீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி பல கிராமங்களிலே ஆவியானவர் பலமாக கிரியை செய்கிறார். ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு காலம், ரிவைவல் ஸ்பார்க் வந்துவிட்டது என்று தான் நான் சொல்லுவேன். சிலர் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் எழுப்புதல் வந்துவிட்டது என்று நம்புகிறார்கள். நானும் எழுப்புதல் வந்துவிட்டது, ஒரு உள்ளங்கை மேகத்தை பார்த்து விட்டோம், ஒரு பெருமழையை சீக்கிரம் பார்க்க போகிறோம் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். There is a genuine move of God. ஒரு தேவ ஆவியானவருடைய ஒரு அசைவு இருக்கிறது. இது இன்னும் பரவ வேண்டும். ஆமேன். எந்த ஒரு சக்தியும் தடை செய்ய முடியாது. ஆமேன். உபத்திரவம் என்ற ஒரு காரியம் வரும். இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது இன்னொரு சின்ன ஒரு வீடியோ. ஆமேன். குவார்டர்டோலா என்ற ஒரு இடத்துல நாங்கள் செய்கிற சர்ச் பிளான்டிங் ஒர்க்கை குறித்து ஒரு ஷார்ட் வீடியோ இப்பொழுது பாருங்கள். அதற்கு பிறகு நான் இந்த ரிவைவலை குறித்தும் இந்த பர்சிக்யூஷன் என்ற ஒரு ரியாலிட்டியை குறித்தும் நான் உங்களோடு கூட பேசுவேன். Let us watch the video, குவார்டர்டோலா. रोड लांदा ते चलन ते धरती बन गोहाया रोड लांदा ते चलन ते धरती बन गोहाया आबुदा धरती रन आबुदा धरती रन बोलो रोड लांदा ते चलन ते धरती बन आदाया रोड लांदा ते चलन ते धरती बन आदाया आबुदा धरती रन मरसा आबुदा धरती रन मरसा रोड लांदा ते चलन ते धरती बन मरसाला रोड लांदा ते பிரியமானவர்களே, இது ஒரு கிராமம், குவார்டர்டோலா என்ற ஒரு கிராமம். இயேசுவின் காலத்திலிருந்து இந்த இடத்துல இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் சந்திக்கப்படாத ஒரு கிராமமாக இது இருந்தது. இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு விசுவாசி கூட கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம சென்னையிலிருந்து அனுப்பின ஒரு அவுட்ரீச் டீம் இங்கே ஊழியம் செய்யும் பொழுது இந்த சகோதரி சஞ்சலி சொரேன் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி இந்த ஊரில் அவங்க ஒரு மந்திரவாதி. நல்ல ஜடெல்லாம் பின்னி, அந்த ஜடெல்லாம் அப்படியே கொஞ்சம் குளிக்காமல் அப்படியே கொஞ்சம் காஞ்சி அந்த இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திக்க முடி வச்சுருந்தவங்க. இவங்க குறி சொல்லுவாங்க. இந்த ஊர் எல்லாருக்குமே தெரியும் இவங்களை. அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு தேவ சந்திப்பு உண்டாக்கி
அவங்க வந்து ஏதோ நான் வந்து ஒரு காரியத்தை மிஸ் பண்ணுறேன் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து தேவனை தேடுகிற எண்ணம் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு அதன் மூலம் அந்த அவுட்ரீச் மூலம் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த ரட்சிக்கப்பட்டது முதல் அவங்க அந்த குறி சொல்கிற ஆவியிலேருந்து விடுதலை பெற்று அவங்க இப்போ குறி சொல்கிறது கிடையாது. நிறைய இந்த ஊர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு இந்த முடியெல்லாம் வந்து நான் வெட்டிடுறேன், இது வந்து அந்த கடவுளுக்காக வளர்த்தேன் என்று சொல்லி ஊழியக்காரங்களை கூப்பிட்டு என் முடியை வெட்டிடுங்கன்னு சொல்லி இப்போ முடியை வெட்டிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு மங்கள் பெஸ்ரா இவங்க எல்லாம் இப்போ ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வில்லேஜில் அவங்க வீட்டில் இங்கே பாருங்கள் பின்னாடி இதுதான் சர்ச்சு. चलन ते धरते बंधु हाया दौड़ लांदाए அவங்க எங்கள் வீட்டிலேயே ஆராதனை நடத்துங்கன்னு சொல்லி இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராமத்தில் கடவுளுடைய கிருபையினால் இப்போ வந்து நமக்கு 50 விசுவாசிகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிற இந்த கிராமத்தில் 50 விசுவாசிகள், கிட்டத்தட்ட 25% விசுவாசிகள். இன்றைக்கு ஆண்டவர் இது போல் பீகாரில் 45,000 கிராமங்கள் இருக்குது. 40,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. நாம் உள்ளபடி நுழைஞ்சாலே ஆவியானவர் கிரியை செய்கிறார். இது ஒரு நல்ல ஒரு தருணம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. இவர் தான் இங்கே பாஸ்டர் கங்காராம் பேசுகிறா. இவர் ஊர் தலைவராக இருந்தார் ஒரு காலத்தில். இவர் இப்போ ரட்சிக்கப்பட்டு நம்மகிட்ட பைபிள் காலேஜ் படித்து இவர் இப்போ பாஸ்டர். இவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா, பாஸ்டர் விக்டர் லால். இவர் தான் நமக்கு முதல்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான தேவனுடைய ஊழியர். சந்தாலி இனத்தை சேர்ந்தவர் இவரும். நல்லா இவங்களுக்கு எல்லாம் ஒரு தகப்பன் மாதிரி. இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள், எல்லாம் கர்த்தருடைய விசுவாசிகள் எல்லாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்ன ஆண்டவர், சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிற வேதம் இன்றைக்கும் அந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது the power of the gospel is made manifest even today in remote places. All glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. We have come to the last lap. Praise Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று இயேசு சொன்னார். I will build my church and the gates of hell will not prevail against it என்று இயேசு சொன்னார். அதை நான் அடிக்கடி all the time என்று கூட சொல்லலாம் பார்க்கிறேன். Jesus is building his church and the gates of hell will not prevail against it. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் கட்டுகிற மகிமையான ஒரு சபையின் அங்கமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். வாட் a privilege. அதுலேயும் அவருடைய ஊழியத்தை அவரோடு கூட சேர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, அது எத்தனை பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் இல்லையா? Praise the Lord. ஆமென். இப்போ the last few minutes நான் உங்களோடு கூட எதை குறித்து பேச விரும்புகிறேன்? பிரியமானவர்களே, ரிவைவல் என்பது, எழுப்புதல் என்பது ஒரு எதிர்பார்க்கின்ற ஒன்று. அது நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூட நான் நம்புகிறேன். அது தீவிரப்பட போகிறது, பரவப் போகிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் பைபிள் டைம்ஸ்லேயும் சபை சரித்திரத்திலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ரிவைவல் என்று வரும் பொழுதெல்லாம் எதிர்ப்புகளும் இருந்தது. People of God, let us not be ignorant of Satan's devices. பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். We should not be ignorant of the schemes of the devil. Amen. So நாம் இந்த யுத்தம் என்பது ரியல். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் ரியல். மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு மனக்கண்களை குருடாக்குகிறான் என்று 2 கொரிந்தியர் 4:4 பலமுறை பார்த்திருக்கிறோம். மனக்கண்களை குருடாக்குகிறான் பிசாசு. ஸோ இவாஞ்சலிசம் இட் செல்ஃப் இஸ் வார்ஃபேர். அந்த ஒரு எல்லைக்குள்ளே நீங்கள் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் இருக்கிற இடத்துல கிங்டம் ஆஃப் லைட் உள்ளே போகும் பொழுது அந்த டார்க்னஸ் ஃபோர்ஸஸ் இட் வில் ரிட்டாலியேட். அது போராடும், அது நம்மை அது டிஸ்டர்ப் பண்ணும் என்பது ரியல். நாம் ஜெயிப்போம். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in us is greater than he that is in the world. And we must believe that we are in the winning team. Amen. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து
அவன் அதிவேகமாய் செயல்படுகிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எஸ், the devil is all out to destroy the kingdom advancement work. நம்மை முடக்குவதற்காக அவன் பல பிரயாசங்களை படுகிறான். ஆனால் அவனை முடக்குவதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியிலே ஒருமனப்பட்டு நாம் கட்டும் பொழுது அது கட்டப்படும். We can bind, we can loose, and God has given us that authority. Amen. So breakthroughs வரும் என்று நான் நம்புகிறேன். பவர் என்கவுண்டர் இருக்கும் பொழுது, ஏனென்றால் அவனை வீழ்த்தும் பொழுது நமக்கு பிக் விக்டரி கிடைக்கிறது. ஆமேன். எந்த இடத்துல பெரிய ஒரு ரிசல்ட் இருக்க போகிறதோ அங்கே தான் பிசாசு வந்து அவன் பொசிஷன் பண்ணுவான், அவன் வந்து தடை செய்வான். ஸோ ஊழியத்தில் இருக்கிற நாங்கள், மிஷினரி ஊழியத்தை செய்கிற நாங்கள், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கில் ப்ரோஆக்டிவாக இன்வால்வ் பண்ணுகிற நாங்கள் இதையெல்லாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். We have seen it all. We have read it in the Bible. இது இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இருக்கிறது என்பதை அனுபவித்தும் இருக்கிறோம். But we will not deter. We will move forward, fulfilling the Great Commission. பவுல் ஊழியத்தில் சபைகளை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஆரம்பிக்கிற சபைகளுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம், உபத்திரவத்தின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டும். அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். There will be lots of challenges and the persecution awareness பவுல் தான் ஆரம்பித்த சபைகளுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நாம் எல்லா சபைகளுக்கும் இந்த persecution awareness, இந்த உபத்திரவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களிலே பெர்சிக்யூஷன் மாடியூல், பெர்சிக்யூஷனை குறித்த ஒரு நல்ல போதனை ஒன்றை நாம் தயார் செய்து அதை குறித்து பேச வேண்டும். அதை குறித்து ஒரு புக் ஒன்று வெளியிட வேண்டும். டீச்சிங் மேனுவல் ஒன்று தயார் பண்ண வேண்டும். விசுவாசிகளை எக்விப் பண்ண வேண்டும். சைனாவிலே உள்ளதான திருச்சபைகள் உபத்திரவத்தின் வேளையில்தான் அதிகம் பெருகினார்கள் என்பதை உலகம் அறியும். 1950 China closed its door for the proclamation of the gospel publicly. அப்பொழுது 1 million கிறிஸ்டியன்ஸ் இருந்தார்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஆண்டிலே there were 100 million believers in China. 1 million became 100 million in 50 years. Persecution could not stop the kingdom advancement work. உபத்திரவம் ஒருபோதும் தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணியை தடை செய்ய முடியாது என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். வேதத்தின் வெளிப்பாடோடு நான் சொல்லுகிறேன். Jesus is building his church and the gates of hell will not, cannot overcome. ஆமென். அப்படிப்பட்ட ஜெயிக்கிற ஒரு அணியிலே நாம் இருக்கிறோம். There will be some casualties like we have in any battle. எந்த ஒரு யுத்தத்திலும் சில கேஷுவல்ட்டி இருக்கிறது போல சம்டைம்ஸ் இருக்கும். ஆனால் ஈவன் தட் கேன் ஹேப்பன் only when God allows. இரத்த சாட்சியாக சிலர் மரிக்கக்கூடிய ஒரு வேளை வரலாம். ஆனால் அதையும் தேவன் பயன்படுத்துவார். இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கு மரிக்கிறது என்பது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். இயேசுனுடைய 12 சீஷர்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி died as a martyr. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். பவுல் அப்படித்தான் மரிக்கிறார். சரித்திரத்தில் அப்படித்தான் மக்கள் மரித்தார்கள். இன்னமும் இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான் இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம், Matthew 24 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் இயேசு கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது Matthew 24 சிலுவைக்கு இயேசு போகிறதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். இயேசு 6 அடையாளத்தை கொடுக்கிறார். முதலாவதாக வஞ்சிக்கப்படாமல் இருக்க சொன்னார். 2வது யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னார். 3வது இனங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்று சொன்னார். தேசங்களுக்கு விரோதமாய் தேசம், யுத்தம். ஸோ there will be religious deception.
4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 24ஆம் வசனம், மத்தேயு 24 வஞ்சகம் வஞ்சகம் வஞ்சகம், எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அற்புதங்களும் அடையாளங்கள் கூட நடக்கும், ஏமாந்துடக்கூடாது. உண்மை என்று நினைத்து தவறான காரியங்களை நம்பிவிடக்கூடாது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அது இயேசு கொடுத்த முதல் சைன். ரெண்டாவது, ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம். மூன்றாவது, ஜனங்களுக்கு விரோதமாக ஜனம், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், ரிலிஜியஸ் டிசெப்ஷன். நாலாவதாக 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அதுதான் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் இன்னும் வரவில்லை, ஆனால் பூமி எதிர்ச்சியும் கொள்ளை நோயும் அதிகமாகவே வந்துவிட்டது. we all know that. என்னை பொறுத்த வரைக்கும் Matthew 24:7 is being fulfilled right now. மத்தேயு 24:7 இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. டிசெப்ஷன் நிறைய இருக்கிறது. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் ஏராளம் பார்த்து விட்டோம். கடந்த 100 ஆண்டுகளிலே 2 உலக மகாயுத்தம் நடந்திருக்கிறது. 2 உலக மகாயுத்தம் நடந்ததற்கு பிறகு ஐநா சபை என்று கூட்டி உலக நாடுகளுக்கிடையே சமாதான பேச்செல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், இனக்கலவரம், பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் இன் அமெரிக்கா, இலங்கையில் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா டிவைட், பாலஸ்டீனியன்ஸ், ஜூவிஷ் பீப்புள் டிசைட் பண்ண முடியாமல் இருக்கிற பல இஷ்யூஸு, கான்ஃப்ளிக்ட், நார்த் கொரியா, சவுத் கொரியா பேட்டில், சைனா இந்தியா கிராஸ்ஃபயர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட், உலகம் எங்கிலும் எப்பொழுதும் கான்ஃப்ளிக்ட் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இஷ்யூ, தாலிபான் இஷ்யூ. சரி, இப்போ கொள்ளை நோய் மற்றும் பூமி எதிர்ச்சி பார்த்துட்டோம். பஞ்சங்கள் ஒன்று வரப்போகிறது. There is going to come a global famine. Believe me, people of God, this is Jesus' words. This will come to pass. நாம் தான் வெளிப்பாடோடு யோசேப்பின் காலத்தில் இருந்தது போல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். Persecution. Jesus talked about persecution. Paul talked about persecution. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் விலையேறப்பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். மலை பிரசங்கத்தில் இயேசு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னார். நீதி நிமித்தம், பிறகு இயேசுவின் நிமித்தம். இங்கே பாருங்கள், உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். There is going to come a global persecution. இந்த 9ஆம் வசனம் மத்தேயு 24:9, அதற்கு முன்னால 7ஆம் வசனம் பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சங்கள். பஞ்சம் தான் இன்னும் வரல. ஸோ அது நீங்கள் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் sooner than later. அதுக்கு அடுத்து 8ஆம் வசனம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். These are things that are happening, but இது only the beginning of the birth pain. பிரசவம். ஒரு பிள்ளையை டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னால் பிரசவ வேதனை வரும். இங்கே பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், there is going to be a birth pain. இது ஒன்லி ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாமே ஆரம்பம் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் பர்த் பெயின் அதிகரிக்கும் ஆண்டோடைய வருகைக்கு முன்பதாக. அதுதான் உபத்திரவம். 9ஆம் வசனம். ஸோ அது மிஷன் ஃபீல்டில் அதிகமாகவே இருக்கும். ஒடிஷா, பீகார்லாம் அதிகமாகவே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தில் டெவலப்ட் கண்ட்ரீஸ்லையும் ஆரம்பிக்கும். தேர் வில் பி, பட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் த சர்ச் வில் ட்ரையம்ஃப். ஆமேன். கடைசியாக மத்தேயு 24:14, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். எப்பொழுது இந்த உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ரிலிஜியஸ் டிசெப்ஷன், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள், தீவிர உபத்திரவம், இன்டென்ஸ் பர்சிக்யூஷன், அப்புறம் இன்டென்ஷனல்
proclamation. Hallelujah. Praise the Lord. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்பொழுது என்ன சொன்னார்கள் அவர்கள்? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. அப்படித்தான் நாம் சொல்ல போகிறோம், அப்படித்தான் நாம் செய்ய போகிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா என்று அதிகார இடத்திலே அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். அப்படித்தான் நாம் இருக்க போகிறோம். உபத்திரவத்தின் நாட்கள் தான் வரப்போகிறது. ஆமேன். ஆனால் எழுப்புதலும் வரப்போகிறது. proclamation and persecution will go hand in hand. Revival and tough times will go hand in hand. எலியா பாகால் தீர்க்கதரிசியில் confrontation போல there will be showdown sometimes in some places, but God will vindicate his servants. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இந்த 101 நாள் பேசினது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனமாற ஆண்டவரே எல்லா வியூவர்ஸையும் ஆசீர்வதிக்கிறேன். சத்தியம் டிவியை ஆண்டவரே இந்த சேனலை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஒருவரோடு கனெக்ட் பண்ணி அந்த தேவராஜ்யத்தை இணைந்து கட்ட எங்கள் கரங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. See you in some other platform. God bless you.